திரங்கானு குவாலா பராங்கில் உடல் முழுவதும் வீங்கி மூக்கில் ரத்தம் வழிந்த நிலையில் இறந்து கிடந்த முதியவரை காட்டு யானை மிதித்திருக்கலாம் என நம்பப்படுகிறது. 65 வயது மூசா ஹமாட்டின் நெஞ்சு, தலை மற்றும் கைகளில் பலத்த காயம் ஏற்பட்டது சவப்பரிசோதனையில் கண்டறியப்பட்டது. அதை வைத்து பார்க்கும்போது கனமான பொருள் ஒன்றால் அழுத்தப்பட்டது, அதாவது ஒரு காட்டு யானையால் அம்முதியவர் மிதிக்கப்பட்டிருக்கலாம் என உலு திரங்கானு போலீஸ் தலைவர் ஜைனுல் முஜாஹிதீன் மட்யூடின் தெரிவித்தார். முன்னதாக வெள்ளிக்கிழமை காலை தோட்டத்துக்கு கிளம்பி போனவரை இரவாகியும் காணவில்லை என குடும்பத்தார் போலீசில் புகார் செய்தனர். இந்நிலையில் சனிக்கிழமை காலை 7:15 மணி வாக்கில் அவரின் தோட்டத்திலிருந்து 100 மீட்டர் தொலைவில் டிஎன்பி கேபிள்களுக்கு அடியில் அவர் இறந்து கிடந்தார். அச்சம்பவத்தை திடீர் மரணமாக வகைப்படுத்தியுள்ள போலீஸ் அங்கு காட்டு விலங்குகளின் நடமாட்டத்தை கண்டால் உடனடியாக தங்களிடமோ அல்லது வனவிலங்கு துறையிடமோ தெரியப்படுத்துமாறு கிராம மக்களை அறிவுறுத்தியது. காட்டு யானைகளின் அட்டகாசத்தால் தோட்டத்து பயிர்கள் நாசமாவதாக மூசாவை மேற்கோள் காட்டி கடந்த வாரம் தான் பத்திரிகையில் செய்தி வெளியானது குறிப்பிடத்தக்கது.